ஏப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும் சார்? என்ன பண்றதுன்னா கொண்டாந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டேன். அதை எப்படி சேர்க்காம சேர்த்து கை கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்கம்மா? சாப்பிட்டேன். என்ன இல்ல கண்ணு சாப்பிட்டேன். ஊர்ல சொல்றது மெதுவா மெதுவா சாப்பிடுப்பா. அரே வெங்காயத்தை மாத்தமா எப்படி பாருக்கு? அமிர்தமா இருக்குமா? ஏன் இருக்காது? நீ ஏழ்மையில சுகத்தை காண்றவன் ராஜு. உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீ எங்கேயோ பிறந்து எப்படியெல்லாமா இருக்க வேண்டியது. இந்த பாவி வயிற்றுல பிறந்து இப்படியெல்லாம் பாடுபடு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எல்லா வசதி இருந்தும் தாயன்பில்லாம தவிக்கிற பெரிய லட்சாதிபதியை விட தன்னை பெற்ற தாய் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்களை கும்பிட்டு கூலி வேலை செய்யற என்ன போன்ற ஏழை தொழிலாளிங்க எவ்வளவோ உயர்ந்தவங்க. அம்மா உங்களை மனசுல நினைச்சிட்டாலே போதுமா பெரிய மலையை கூட மனம் ஆக்கிடுவேன். என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கேன் ராஜு. இந்த உழைப்பு உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கத்தாப்பா போகுது. அம்மா எப்ப ராஜு பகல்லாம் மாடு மாதிரி உழைக்கவே இல்லை, ராத்திரில கொஞ்சம் தூங்கினேன். ஏன் இப்படி படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறேன்? மாடு மாதிரி உழைச்சு மாடு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? பின்ன எப்படி இருக்கு? மனுஷன் மாதிரி இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். அறிவை வளர்த்துக்கிறது தப்புங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பிஏ படிச்சு கலெக்டர் உத்தியோகத்துக்கு போய் அறிவை வளர்த்துட்டு போறாரு. ஏதோ உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? கிண்டலா பண்ற? ராஜு என்னம்மா இவங்களை போல எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. நானும் உனக்கு எவ்வளவு நாளா சொல்லிட்டு வர்றேன். பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு ராத்திரி பூரா கண்ணு வச்சு படிக்கிறியே, உன் உடம்பு என்னத்துக்கு பாவம்? என் உடம்புக்கு என்னம்மா இப்போ? அப்படி இல்லப்பா, நீ நல்லா இருந்தா தானே நான் நிம்மதியா வாழ முடியும். உங்களை இதை விட நல்லா வாழ வைக்கத்தாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ பிடிவாதக்காரன். நினைச்சதை சாதிச்சாத்தானே உனக்கு தூக்கம் வரும். படி படி. நான் பாத்தாயிட்டமா, நான் போட்டாயிட்டமா. அப்படியா? பாருமா முருகா, எல்லாம் உன்னுடைய கருணை தான்ப்பா. பாருங்க ஒரு 10 சவால் வந்திருக்கு.
இன்னொரு பெரிய விஷயமா, முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு கண்டக்டர் வேலைக்கு பண்ணி போட்டணுமா, அது கிடைச்சு பாத்துமா. அம்மா கலை வந்த விதம் கேளு கண்ணே, உடல் கட்டாடு அழகாக போட்டாடும் பெண்ணே. கலை வந்த விதம் கேளு கண்ணே, உடல் கட்டாடு அழகாக போட்டாடும் பெண்ணே. கலை வந்த விதம் கேளு கண்ணே. காட்டுக்குள்ளில் நுழைந்து இசையானது, காற்றினிலே பிறந்து ஒலியானது. அது காட்டுக்குள்ளில் நுழைந்து இசையானது. மாட்டிட என் கையில் குழலானது, மாட்டிட என் கையில் குழலானது. குழந்தை வாயினிலே நுழைந்து மொழியானது. கலை வந்த விதம் கேளு கண்ணே, உடல் கட்டாடு அழகாக போட்டாடு பெண்ணே. கலை வந்த விதம் கேளு கண்ணே. உணர்ச்சியிலே சுருதி லயமானது, உள்ளத்துடிப்பு தாளம் உருவானது. உயிரின் உணர்ச்சியிலே சுருதி லயமானது. தெள்ளுத்தமிழ் குழந்தை எழிலானது, தெள்ளுத்தமிழ் குழந்தை எழிலானது. அதன் தித்தித்தை தித்தித்தை சதிரானது. கலை வந்த விதம் கேளு கண்ணே, உடல் கட்டாடு அழகாக போட்டாடு பெண்ணே. கலை வந்த விதம் கேளு கண்ணே. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயா, உடலுக்கு பலமும் முகத்துக்கு அழகும் கொடுக்கக்கூடிய இந்த கலையை முறையோட என் மகளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதனால என்னங்க, பாராட்டின மட்டும் போதுமா? புரிஞ்சுக்கிட்டமா, புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாசத்துல இருந்து வாதியார் அம்மாவுக்கு சம்பளத்தை டபுள் ஆக்கிட்டேன். அப்பா என்ன அப்பதான் இந்தாம உன் கையாலேயே வாதியார் அம்மாவுக்கு கொடு. இந்தாங்க டீச்சர், ரொம்ப நன்றிங்க. இதுக்கு எதுக்குமா நன்றி விஜயா? நீ நான் தாயில்லாத பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு ஆட்டத்தோட அறிவுரைகளையும் நீதாமா சொல்லி தரணும். மீனா, விஜயா உனக்கு மூத்த சகோதரி மாதிரி. மாதிரி என்னப்பா, இனிமே டீச்சர் தான் எனக்கு அக்கா. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். பாப்பா, நீங்க ஆடி களைச்சு போயிட்டீங்க, ஆடிக்கு சாப்பிடுங்க. சீக்கிரமா, நீங்க பாடி களைச்சு போயிட்டீங்க, பால் சாப்பிடுங்க. இந்த அம்மா சந்திரா, நீ பேசி களைச்சு போயிட்ட, கொஞ்சம் சுக்கு கஷாயம் போட்டு சாப்பிடு போ. பாப்பா வேலு
அட இறப்பா ஒரேடியா பிறக்கிற எனக்கு ஒண்ணு பேசஞ்சர் ஸ்டேஷன் போனோம். புதுசு இல்ல அந்த ஜோரு கொஞ்ச நாள் போனா தானா படிஞ்சிடும். தயவு செய்து அப்படி போய் உட்காருங்களா? ஏன் அங்கே உட்கார சொல்றீங்க? இந்த அம்மா இங்க உட்கார வைக்கலாங்க. ஏன் அங்கே அங்கேயே உட்கார சொல்ல வேண்டியதானே? பொம்பளைங்களோட பொண்ணுங்களா உட்காருன்னு பார்த்தேன். அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த பொம்பளை வீட்டுக்கு நான் அங்கே போய் உட்காரது ஐயா. ஏன்டி போனாத்துக்கிட்டு கிடக்க என்ன ஒரு நிமிஷம் முடிய மாட்டீங்களா? விஜயா வந்துட்டியாமா? அப்பா என் கூட மீனால அவங்க வீட்டுல இந்த மாசம் எனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க. அப்பா அப்பா ஏன் அணுகுறீங்க? அழுகுறத தவிர நான் என்னமா செய்யறது? நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாற்றணும். இப்போ நீ சம்பாரிச்சு என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்னப்பா இது? இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை மாதிரி சொல்லியிருக்கேன். நீ சொல்லுங்கம்மா, என் மனசு கேட்கணுமாம்மா. நீ சம்பாரிச்சு இந்த வீட்டுல அடுப்பு புகையுது, அதை நினைச்ச இருதயம் புகையுது. ஏன்பா தகப்பனார் தான் மகளுக்கு சம்பாதிச்சு போடணும்னு சட்டமா என்ன? யார் சம்பாதிச்சா என்னப்பா? நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாரத்மா இல்லப்பா எனக்கு பாதுகாப்பு. நீ என்னமோ சொல்லுது, என் மனசு கேட்கணும் இல்ல. கடவுளே, என் கால் மட்டுமல்ல என் எண்ணங்களையும் விளங்காம வச்சுட்டே. எந்த கடவுள் உங்க காலை எடுத்துட்டு தான் நீங்க நினைக்கிறீங்களோ அதே கடவுள் தான் எனக்கு இனிமையான குரலையும் நேர்மையான வாழ்வையும் கொடுத்திருக்காரு. அதையும் நம்புங்க. வாங்கப்பா போய் சாப்பிடலாம். வீடு பிடிச்சிருக்க அம்மா எப்படி இருக்கு? என்னப்பா அப்படி கேக்குற? பதிக்கப்படுற கல்ல பொறுத்து தானே நகைகளுக்கு பார்வை கிடைக்குது. அது போல உன்னை பொறுத்து தான் இடமும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் அது என் கண்ணுக்கு நிறைஞ்சு இருக்கும்பா. ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்ட. இன்னும் அந்த முருகன் உனக்கு எவ்வளவோ உயர்வு கொடுக்க போறாரு. யாருப்பா அந்த பொண்ணு? தெரியல யாருமா? பேசணும். கிட்டா என்னப்பா வேஷம்? பகல் வேஷம். யாருப்பா அது? என் கூட கம்மல வேலை செய்யலாமா? இவனுடைய சொந்தக்காரங்க வீடு அது. நானும் ஏதோ வாடகை கொடுக்குறேன்னு சொன்னேன். இவங்க எங்க அம்மா. வாங்கம்மா, சௌக்கியமா? எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். என்னங்க உங்க கூட இருக்கான் பாருங்க கிட்டா, அவன் நாங்க எங்க காரை நிறுத்தி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவனுக்கு பயந்துட்டு எங்கதான் பார்த்து பண்றது. மன்னிச்சிருங்க, நான் அவனை கண்ட கண்டிக்கிறேன். இன்னும் செய்ய மாட்டான். கிட்டா என்ன இது? நிறுத்தி வச்சிருக்கிற காலம் எடுத்து போறியாமல? ஓட கடையா இருக்க முடியும். போல் இனிமே அந்த காலாவது எடுத்து விடாமா? ஏதா சேர எங்க தரணும்? தெரிஞ்ச கடை தான் சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதா? மரியாதையா உடனே கொண்டு கொடுத்துட்டு வாமா. கொடுக்காம பின்ன கட்டிட்டாலே முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு எடுத்தேன். வேடிக்கையான பிள்ளை. வீட்டாவது மண்ணாங்கட்டியாவது சுத்தம் மடையமாவேன். நீங்க மாத்தமா சொல்றீங்க. ஊரே பழகி போச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருச்சு. 8 வாட்டி போயிருக்கேன் டெஸ்டுக்கு. இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வரல. அம்மா நீங்க வந்த முகூர்த்தம் லைசன்ஸ் வரட்டும். அம்மாவுக்கு மியூசியம் எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்க்கணுமா? கூட்டிட்டு போ. நாளைக்கு கூட்டு போ. சரி. இதெல்லாம் சுத்தி கைகாலெல்லாம் வலிக்குதுப்பா. ஊர் சுத்துறதுக்கே கைகாலெல்லாம் வலிக்குதா? ஆமாமா ஏன் இடம்ல அம்மா பஸ் இடம்ல மன்னிச்சு அடுத்த பஸ் என்ன பெத்த முடியும். என்ன மனம் சொல்ற வார்த்தையாது? என் மகன் கிட்ட பெத்தவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லப்பா. நியாயத்துக்கு முன்னால அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரிதான் போங்க. சோழனே தெரியாது சுத்த அப்பா நீங்க 2 பேரும். இது இல்ல வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கப்பா லீவ் எடுத்துட்டு போய் ஊர் சுத்துற? ஆமாங்க, இவங்க கண்டக்டர் ராஜ் இல்லைங்க, ஆமா. அவங்க தாயார். வணக்கம்மா. வணக்கங்க. இவர் தான் முருகன், எங்க முதலாளி.
இவங்க பட்டத்துக்கு புதுசு ஊர் பாக்கணும்னு சொன்னாங்க. அப்படி பட்டணம் பூரா சுத்தி காட்டினேன். ஊர் மார்க்கெட்டு, கொத்தவால் சாவடி, ஒரு இடம் மறுத்துருமா? இந்தாப்பா டிரைவர் சொன்னா நீ கேட்க வேண்டியதானே. வெளியே கைய டிரைவர் என்னத்த சொல்றது? செக்கிங் இன்ஸ்பெக்டர் கேட்டா பதில் சொல்ல வேண்டியது நானா அவரா? அதிகமா பேசாதா? அதைத்தான் நானும் சொல்றேன். ரைட்டு தான் போக வேண்டியது, போகாம நிறுத்த வேண்டியது, பேசஞ்சர்ஸை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இதுதான் உங்க வேலை. என் வேலையில அவசரம் ஏன் நான் விசாரிக்காம பஸ் நிறுத்தி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? அம்மா தம்பி இறங்கிக்கிறேன் தம்பி, இறங்கிக்கிறேன். நான் விசில் அடிச்சது கேட்கல? கேட்குது. என்ன வண்டி ரோஜம் தள்ளி கொண்டாந்து என்ன அர்த்தம்? பிரேக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். பிரேக்கு பிடிக்கல நான் பாக்குறேன். ஏய் நீ என்ன பாக்குறது? போகணும்னா ரைட்டு, நிக்கணும்னா ஹோல்டா. காசை வாங்க வேண்டியது, டிக்கெட்டை கொடுக்க வேண்டியது, இதுதான் உன் டியூட்டி. தம்பி தம்பி என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நான் இப்படியே எனக்கு நடந்து போயிடுறேன் தம்பி. வேண்டாம் பிரேக் உட்காருங்க. பிரேக் பிடிக்கலையா? பிரேக் போட உங்களுக்கு பிடிக்கலையா? சரி வண்டி ரிவர்ஸ் எடுங்க. டிராபிக்ல கொண்டு போய் நிறுத்தம். தட் இஸ் யுவர் டியூட்டி. வாங்க பாத்துக்கோங்க, மன்னிச்சுங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு எங்க கடமை செய்யறோம். இதுக்கு என்னத்துக்கு நன்றி. பாத்துக்கோங்க. முதலாளி, நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆரம்ப விழாவில் சந்தானத்தை தொட்ட அதே கையால ஸ்டேரிங்க தொட்ட அவ்வளவு சர்வீஸோட என்ன நேற்று கண்டக்டரா சேர்ந்த வெறும் பையன் லாரிய விரட்டுற மாதிரி விரட்டுற அத்தனை பாசஞ்சர்ஸ் மத்தியில என்னை எவ்வளவு கேவலமா பேசிட்டா தெரியல. ஐயோ முதலாளி, நீங்களா இருந்தா அதே இடத்துல நாக்க புடுங்கி செத்து போயிருப்பீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் முதலாளி. ஒரே கண்டிஷன், ஒண்ணு அவன் இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவர் ஓவர்லோட் போட சொல்றாரு சார். அவரோட நான் ஒத்துழைக்கிறதா? கம்பெனி சட்ட திட்டத்துக்கு நான் எப்படி சார் துரோகம் பண்ண முடியும்? எனக்கு எல்லாம் தெரியும், அதிக பேசாத. உனக்கு அந்த வேலை இல்ல. நீ சொல்லி கூட அந்த பையன் எனக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டானே. அங்கேயும் பேசாம இருந்துகிட்டேன். இப்ப மட்டும் என்ன அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போடுறேன். ஆனா வேண்டாப்பா, கண்டக்டர் வேலையே காலி. பணியாக மாறும் தொழிலாளி கவனம் குருநா. ரொம்ப அதிசயமா இருக்குப்பா. என்ன அம்மாவாசையில கூட அந்த சந்திரனை பார்த்தலாம் போடுறது, பௌர்ணமி இன்னைக்கு இந்த சந்திரனை பார்க்க முடியலையே. என்ன விஷயம்? எதுக்கு அடி போடுற? இல்ல அவன் ரொம்ப நாளா நீ தான் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்குதியே. இன்னும் நீ கம்பெனி பக்கமே வர மாட்டேங்கிற. கம்பெனி எனக்கு என்ன வேலை? பஸ் பார்த்து இல்லையே நீ. ஐயா பஸ் என்ன கப்பலா வேடிக்கை பார்க்கறதுக்கு? பெரிய அதிசயத்தை சொன்னதுக்கா இருப்பா. சம்பளம் வந்து பத்தியா அவ என்ன பண்ணல. ராக்கெட்லயே ஏறது பொம்பளை உலகத்தையே சுத்துறா. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படியா ஓட்டுவேன்? நான் ஓட்டினா வண்டி தலைகளா போகுங்க. அப்படியா? கிட்டா கிட்டா எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லிக் கொடு. கார் ஓட்ட உனக்கு சொல்லி கொடுக்காம கண்டிப்பா சொல்லி தரேன். காரு காரா? நான் யாரு? காரோட வர்றேன் பாரு. அப்படியா?
ஏறணும். இடம் இல்ல, இறங்குறாக்கில்ல. இருக்கிற இடம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து வந்திருக்கேன். இவன் பெரிய செக்கிங் இன்ஸ்பெக்டர். இறங்குறானா? இப்ப நான் யார் தெரியுமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸ் செக்கிங் இன்ஸ்பெக்டர். தொப்பிய முதல்ல தலையில போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் வாணி. காசு கொடுத்துட்டீங்களா? நீங்க கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு 7 டிக்கெட் கொடுக்கல இல்ல சார். போன ஸ்டாப்பிங்ல ஏறுறாங்க. யோ ஏயா போய் சொல்றேன், நான் பஸ் ஸ்டாண்ட்லயே ஏறிட்டேன் சார். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்கலாம், தப்பு எம்மையிலதான். நான் தான் டிக்கெட் வாங்க மறந்து போயிட்டேன். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் டிக்கெட் கொடுக்க மறந்தது கண்டக்டருடைய தவறு தானே? அடேப்பா, டியூட்டில ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க போல இருக்கே. அதுக்காகத்தானே எங்க முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு. ஆமா, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் குடியிருக்கேன். என் பேர் ராஜு. என் பேர் விஜயா. டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, பரதக்கலை, பாட்டுக்கலை. ஆமா, அது ரெண்டும் தான் எனக்கு உயிர். அதனாலதான் உங்க பாட்டை கேட்டதும் இவ்வளவு கவர்ச்சியா பாடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க முகத்துல டார்ச் லைட் எடுத்து. தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. இவ்வளவு துணிச்சலா என் முகத்துல யாரா லைட் அடிச்சு பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் அதே முறையை கையாண்டேன். தவறா இருந்தா மன்னிச்சிடணும். டைம் ஆச்சு. நான் வீட்டுல பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்தை விடுவேன். வரேன். அம்மா, அம்மா, என்னம்மா என்னம்மா இப்படி பாக்குறீங்க? ஆபத்தை தவிர்க்கணுங்கிற வேகத்துல உங்களை, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல என்னை காப்பாத்துறதுக்காக என் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸ்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் பேர் ராஜு. என்ன, முருகப்பா மோட்டார் சர்வீஸா? அது எங்க அப்பா கம்பெனியாச்சே. ஓ, நீங்க எங்க முதலாளி மகன் இல்லைங்களா? ஆமா, என் பேரு மீனா. சரி சரி சரி, எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. ஏன், தெரிஞ்சிருந்தா என்ன காப்பாத்திருக்க மாட்டீங்களா? முதலாளியோட பொண்ணுங்கிறதுனால அப்படி ஒரு தண்டனையா? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அது நான் அதுக்கு சொல்லல. பின்ன எதுக்கு சொன்னீங்க? அதாவது தெரிஞ்சிருந்தா என்ன தொட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? நான் ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க புறப்படுறீங்களா? பஸ் பஸ் நான் வரேங்க. வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? அதனால என்ன, பரவாயில்ல. அப்போ பாட ஆரம்பிக்கலாமா? ஓ,
டீச்சர், இன்னைக்கு முகத்துல ஏதேனும் மாறுதல் தெரியுதா? இல்லையே, அதே கண்ணு அதே மூக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு. அமைப்பில் இல்லை டீச்சர், பாவத்துல ஒண்ணும் தெரியலையே. என் பேச்சு எப்போதும் போல இனிமையா இருக்கு. போங்க டீச்சர், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசு ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கு. எப்போதும் இப்படியே மலர்ந்த மௌனமே வாழ்க்கை நின்பம். பாட ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். முந்தி சுத்தானந்த பாரதியார் கவிக்கனவுல இருந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். இப்போ மாயவரம் வேலநாயகன் பிள்ளை கீர்த்தனை. இது செஞ்சுரொட்டி ராகம், ஆதி தாளம். ஐயனே உன் அழகைக்கான ஆசை நான் கொண்டேனே. இது பல்லவி. பல்லவியே ரொம்ப அழகா இருக்கு. ஏன் டீச்சர், ஐயனேன்னு சொல்றது யார? இறைவனை. தலைவனை கூட அப்படி அழைக்கலாம், தப்பும் இல்ல. எந்த தலைவனே? காதல் தலைவன். ஏன் டீச்சர், காதல்னா என்ன? இத பாருங்க, பார்த்து நடனத்தை பத்தி கேட்டு சொல்றேன். காதலை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல சொல்லுங்க டீச்சர். அடடா, இதே சரி ரொம்ப போச்சு. சொல்லுங்கண்ணா. பாருங்க, சொல்லுங்க. இத பாருங்க, காதலை பத்தி நான் படிச்சது கேட்டது அதோட என் கற்பனை. இதை வச்சுதான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. காதல்ங்கிறது மனசுக்கு கிடைக்கிற ஒரு வித கேள்வினா மயக்கம், விளக்கம், ஈடுபாடு, ஏன் பக்தியை கூட மிகைப்படுத்தி சொல்லலாம். காதல் எப்படி உண்டாகுது? எப்படி உண்டாகலாம் அப்படின்னா, அன்பு நாள் உண்டாகலாம், அழகு நாள் உண்டாகலாம், இசையினால் கூட உண்டாகலாம். இசையினால கூட உண்டாகுமா? ஏன் உண்டாகக்கூடாது? உதாரணமா என்னையே எடுத்துக்க. நான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கு. என்னையே கவரும்படியான அளவுக்கு ஒருத்தர் பாடினா அதை கேட்டு ரசிச்சு அந்த குரல் இனிமைக்காக நான் அவரை காதலிச்சாலும் காதலிக்கலாம், இல்லையா? ஓகே. இன்னொரு உதாரணம். சப்போஸ் நான் ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கேன். வழியில எனக்கு ஒரு ஆபத்து உண்டாயிடுச்சு. ஐயோ, நான் பேச்சு சொல்றேன். அப்போ ஒருத்தர் ஓடி வந்து என்ன காப்பாத்திட்டாரு. காப்பாத்துறதுன்னா எப்படி? அப்படியே என்ன கையில தாங்கிக்கிட்டாருன்னு வச்சுக்க. என் நிலைமை எப்படி இருக்கும்? தர்ம சங்கடம் தான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவர் மேல எனக்கு காதல் உண்டாகலாம், இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் என் மேல காதல் உண்டாகலாம், இல்லையா? அது எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? என்ன டீச்சர், என்னன்னு எடுத்த உடனே நாம அந்த முடிவுக்கு வரலாமா? நமக்கு ஏற்படுற எண்ணங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படும் கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. அப்படி ஏற்பட்டாதானே அது அசல் காதலாகும் டீச்சர். ஐயோ, நான் இல்லையா சொல்றேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐம் சோ சாரி. அதுக்கு அனுபவம் தேவை. அது எனக்கு கிடையாது. திஸ் இஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். டீச்சர், கீர்த்தனை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு வேண்டாம். ஏன் டீச்சர்? சொல்ற மனநிலையில் நானும், கேட்கிற உற்சாகத்துல நீயும் இல்ல. நான் சொன்னா சரியா இருக்காது. அதை நீ கேட்டாலும் மனசுல பதியாது. இப்போ உனக்கு தனிமை தேவைப்படுது. உன்னை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரட்டுமா?
ஆமா, ராவணி பையன் அங்க காத்துல தாமன் பையெல்லாம் பறந்துருக்கு. டியூஷன் சொல்லி கொடுக்க போனா சொன்னா டியூஷனுக்கு தான் போனேன். அந்த மக்கப்பன் யாரையும் லவ் பண்ணிட்டு வந்து ஒண்ணு கிடக்கணும்னு வளர்னா இன்னைக்கு டியூஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்பிட்டு வர வழியில காத்து சமாளிக்க முடியல. இங்க ஒதுங்கலான்னு வந்தேன். நானும் அதுக்காகத்தான் வந்தேன். வந்த இடத்துல இந்த தேவகன்னியை சந்திக்க முடியாத சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன தேவகண்ணின்னு சொல்றீங்களா? ஏன் சொல்லக்கூடாதா இல்ல சொன்னா பொருந்தாதா? இது மாதிரிதான் என் மாணவியோட காதல்னா அவளை கேள்வி பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதை கேட்டுட்டு வந்து அவ காதல் காதல்னு சொல்லி என் உயிரை வாங்குறா. நீங்களே சொல்லுங்க, என்ன போய் காதலுக்கு விளக்கம் கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அப்போ காதலுக்கு விளக்கம் சொல்ல உனக்கு தெரியாதா? ஏதோ கற்பனையா சொல்லுவேன். போதுமே, இதுலயே பாதி காதல் வந்தாச்சு. என் காதலை வெளியிட எனக்கு அந்நியம். அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு வசதி இல்லை. நிச்சயம் உன் காதல் எனக்கு கிடைச்சது என் சிந்தனைக்கு வெற்றி, எனக்கு பதவியில உயர்வு கிடைச்சது என் செயலுக்கு வெற்றி. இந்த வெற்றிக்கு நீ விருந்து வச்ச வேண்டாமா? என்ன விருந்து? கொஞ்சம் உதவி செய்யுங்க. என்ன விஷயம்? ரிப்பேர் கொட்ட அந்த வண்டியை கிட்ட எடுத்துட்டு போறானே, எங்கேயாவது போய் மோதிடுவான். உதவி செய்யுங்க. சரி சரி உட்காரு. சரி எப்படி பாத்தியா? நல்லா இருக்கு. எப்படி போகுது வண்டி? நான் கொஞ்சம் ஓட்டுறேன். அதுக்குள்ள அளவு அவசர போறேன், எனக்கே தெரியல. வேற வண்டியில ஓட்டி இருக்குன்னு சொன்னேனே. நான் மாத்திரம் ஓட்டிட்டு இருக்கேன், நீயும் ஓட்டி பழகு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஓட்டுறது? நான் மாத்திரம் புரிஞ்சுட்டா ஓட்டிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, புடி. வா கிட்ட வா. அப்படி கிட்டா ரோட்ல யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா ஒண்ணும் காலையே படாத, கண்ணை மூடிக்க, உடனே கிராஸ் பண்ணிடுவேன். என்ன இல்ல சேர்ந்து புடி. கிட்டா கிட்டா ரோட்லயும் போ. கிட்டா ஏதோ பள்ளத்துல போற மாதிரி இருக்கு. இதுக்கே பயப்படுறிய? இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிச்சதுன்னா மேல போவோம், அப்ப பாரு ஜெம்முன்னு இருக்கும். ஐயோ, உன்னை நம்பி வந்தனே. ஏதோ மோட்டர் பைக் வர மாதிரி இருக்குல்ல. வளராத, யாரோ பம்பு செட்டை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறான். ஐயே, நீதான் வளர. மோட்டர் பைக் தான் பின்னால வருது. இப்ப நிறுத்த பாரு இல்லையா? நிறுத்தல. எப்படி நிறுத்தல? பிரேக் கிடைச்சிச்சா? யாரு மேலயும் மூடி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அந்த மோட்டர் பைக்காரன் போயிட்டானா பாரு.
திரும்பி வர போடுது. ஏன நாம போகும்போது அந்த டங்கு இங்கேயே இருந்தது, இப்ப எப்படி அங்க போச்சு? இந்த போறது போயிட்டா போயிட்டா. எங்க வர? வந்துருக்காரு. ஓடி ஓடி பையன் எடுத்துக்க. என்ன வண்டி விட்டு இருக்க, ஆளை காணா? என்ன எல்லாம் ஒரே குதிரை இருக்கேன். ஒரு வேளை வண்டி காணா வந்துருச்சேன். இல்ல ஆள் எடுத்து வந்து நானே பார்த்தேன். அப்ப ஆள் தப்பிச்சுட்டு போயிருக்கான். எப்படி முடியும்? நம்ம பின்னாலே வராமே. என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். உடல்ல கை கூட எதுக்க கையே? ஆமா, இந்த வண்டி ஓடாம கிடந்த வண்டி எப்படி ஓட்டுனேன்? ஓடாத வண்டியா? இல்லையா, நீ எப்பயா சொல்ற? நான் ஆளை வேற கோட்டை விட்டுட்டேன். காயிலாங்கட வண்டி அது. ஆனாப்பா, இந்த சனியில ஒழிச்சு கட்டலாம்னு ஒருத்தருக்கு விலை பேசி வச்சிருந்தேன். அவன் வாங்க வர நேரத்துல இது ஓடல, அதனால வந்து திரும்பி போயிட்டானப்பா. விலைக்காது? ஆமா. காசு விக்க போற பின்னாடி கொடுப்பாங்க. பேச்சு மாத்துக்காக நினைச்சேன். இது என்ன விலை? 300 ரூபாய். 300? நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறேன். பணம் நீ நல்லா இருக்காப்பா? அட விஷயத்த சொல்லப்பா. இவனை பேர் சொல்லி மாட்டி வச்சுட்டு ஒரு வாரம் ஆச்சு, சம்பளமும் கட்டாச்சு. அட போப்பா, அவன் போய் முட்டாத்தனமா மாட்டிட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? இத போய் ரொம்ப பெருசா சொல்ல வந்துட்டியே. நேத்து வந்தா அந்த ராஜப்பையன் அத்தனை டிரைவர்ஸையும் கண்டக்டரையும் ஆட்டி வைக்கிறான். இதை எவனாவது கேட்டீங்களா இல்ல கண்டிச்சீங்களாப்பா? நீ ஒருத்தன் பண்ற அழகு தனத்துக்கு ஏன்டா எல்லா டிரைவரையும் இருக்கிற? தப்பு பண்ணா எவனா ரிப்போர்ட் பண்ண மாட்டான். நாங்களும் தான் அதே லைன்ல போயிட்டு இருக்கோம். எங்க வண்டியும் கூட தான் ராஜு செக் பண்றான். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உண்டா? அவனும் ஏன் மாதிரி ஆரம்பத்துல ஒரு கண்டக்டர் வந்தவன் தான். அவனோட நடத்தையும் நாணயத்தையும் பார்த்து முதலாளியே ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அதை பார்த்து பெருமைப்படுறத விட்டுட்டு பொறுமைனா என்ன செய்யறது? விளங்குதுரா? விளங்குது. அந்த ராஜு பையன் உங்க அத்தனை பேர்த்தையும் கெடுத்து வச்சிருக்கிறான். நீதாண்டா எல்லா கண்டக்டரையும் கெடுக்கிற. உன் பேச்சை கேட்டு திருடிட்டு எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? கண்டக்டர் திருட சொல்றேன், சம்மதிக்கலாம். ஏதாவது உங்களை மாட்டி வச்சிடும். உனக்கு இதே தொழிலா போச்சு. நீ ஒரு டிரைவர், நாங்களும் டிரைவர்கள் தான். ஆனா நீ செய்யற அக்கிரமத்தினால இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டிரைவர்களுக்குமே வீடா கெட்ட பேர். ஏன்டா இப்படி எங்க மானத்தை வாங்க? பேசாம ராஜினாமா எழுதி வச்சுட்டு வேற எங்காவது போய நாங்களாவது நல்ல பேரோட வாழ்ந்துக்கிறோம். அவங்க என்னப்பா பேசி வந்து கிடக்கு. இனிமே ஒழுங்கா வேலை செய்தா பாப்போம். இல்லைன்னா எல்லா டிரைவரும் சேர்ந்து இவனை துரத்தி போடுவோம். அவ்வளவுதான். என்னடா எல்லா டிரைவரும்? உனக்கு கடைசியா சொல்லி வைக்கிறேன், இனிமேல் படம் திருமணம் செய்த உன் எலும்பை நொறுக்கி விடுவேன். ஜாக்கிரதை. புறப்படுங்கடா, வாங்க போலாம். என்ன யாரா விரட்ட பாக்குறீங்க? யாரு யார விரட்ட முடியும் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க. வேலை என்ன யோசிக்கிற? எல்லாம் அந்த ராஜப்பயலை பத்தி தான். என்னமோ அன்னைக்கு அவன் வயிற்றுல அடிச்சிட்டுன்னு சொன்ன, இப்ப சக்கரா இருக்கிறானாமா? ஆமா, இப்போ அவன் ஏன் வயிற்றுல அடிச்சிருவான் போல் இருக்கு. நீயா இப்படி சொல்லறது? பேசாம இரு, எல்லாம் சரியா போயிரு.
வருஷம் அனுபவத்துல இது மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். என்னங்க இன்ஸ்பெக்டர் ஐயா வராருங்க. வர சொல்லு. வாங்க சார், வாங்க உட்காருங்க. வண்டனூர் பக்கத்துல உங்க பஸ்ல ஏதோ கலாட்டா நடந்து பாசஞ்சர் எல்லாம் பயந்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானே? எஸ் சார். பஸ் சேர்ந்துச்சுங்களா? செக்கிங் இன்ஸ்பெக்டர் ராஜ் இல்லன்னா பஸ் வந்தியா சேர்ந்திருக்காரு. இந்த ஆளுதான் இவ்வளவு ஐயோ சார், வேலையும் கோவிந்தனையும் கைய கால கட்டி பஸ் மேல படுத்து போட்டுருக்காங்க சார். எல்லா கலாட்டா பண்ணிட்டு வெறப்பா நிக்கிற நீ சாண்டாவா? தொட்டா பேசுற, கதவு கிட்ட நிக்க வேண்டிய பையன் கை தொட்டா பேசுற. ஜாக்கிரதை, அனாவசியமா பேசாத. ஆமாயா, எங்கெங்க எவன் நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். நான் கதவு கிட்ட, நீ போலீஸ் கிட்ட. சார் உங்க முன்னாலே மறக்கான். அன்னைக்கு பஸ் இடையில சொன்னதுக்காக என்ன டாப்பு மேல கட்டி போடுற இவங்க என்ன செய்யற பாரு சார். இவங்க ஆளுங்களும் பஸ்ஸ வழிமறைச்சு நிறுத்தி கலாட்டா பண்ணாங்க. பாசஞ்சர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. என்னையும் கண்டக்டரையும் டாப்பு மேல கட்டி போட்டு பஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் விசாரிச்சுக்கிறேன். கொண்டு வாப்பா. நான் வரேன் முதலாளி. போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஏப்ப ராஜு, உனக்கு டிரைவிங் தெரியுமா? சரிங்க, லைசன்ஸ் கூட இருக்கு, மெக்கானிசம் கூட தெரியுமே. முதல்ல சொல்லியிருந்தா உனக்கு டிரைவர் வேலையே தந்திருப்பேன். பரவாயில்லைங்க, கண்டக்டர் தான் காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு எப்படியோ பஸ்ஸ பத்திரமா சேதம் கொண்டு வந்து சேர்த்து உன் மேல எனக்கு இருக்கு நல்ல அபிப்பிராயத்தை அதிகமாக்கிட்டேன். உங்க திருப்தி தான் என்னுடைய லட்சியம். கொடி வளருது, மலர்வது நெஞ்சுக்கு புரியலே காதல் மலருது, வளர்வது கண்ணுக்கு தெரியலே கொடி வளருது, மலர்வது நெஞ்சுக்கு புரியலே காதல் மலருது. மலையில் நதிகள் பிறக்கும், அது கடலில் சென்றே கலக்கும், மனதில் ஆசைகள் சுரக்கும், அந்த மயக்குறவை வளர்க்கும். வளர்வது கண்ணுக்கு தெரியலே கொடி வளருது. இந்த பாவைக்கு வீதி நாணம், உறவுமே உள்ளம், அதன் உயர்வுக்கு வீதி எண்ணம். வளர்வது கண்ணுக்கு தெரியலே கொடி வளருது, மலர்வது நெஞ்சுக்கு புரியலே காதல் மலருது. இதழோ நறுந்தேன் கிண்ணம், அதன் எழிலை கூட்டுது கண்ணம், இளமை தீட்டிய வண்ணம், இது உமக்கே கிடைப்பது பின்னம். வளர்வது கண்ணுக்கு தெரியலே கொடி வளருது, மலர்வது நெஞ்சுக்கு புரியலே காதல் மலருது,
வளர்வது கண்ணுக்கு தெரியலே கொடி வளருது வளர்வது நெஞ்சுக்கு புரியலே காதல் வளருது. இதயத்தில் இருப்பவரே வணக்கம். உங்களை கண்ட பிறகு வேற எந்த அழகையும் ஏற்றுக்கொள்ள என் விழிகள் மறுக்கின்றன. நெஞ்சமெல்லாம் உங்கள் நினைவு. என்னை அப்படியே நீங்கள் அபகரித்துக் கொண்டீர்கள். அதற்கீடாக உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய இடத்தை எனக்கு தந்துவிடுங்கள். மீண்டும் உங்களை காண வேண்டும். எங்கே, எப்போது, எப்படி? ஒண்ணு இல்லம்மா, நம்ம பஸ்ஸ வழிமறிச்சு ஒண்ணுமில்ல, செக் இன்ஸ்பெக்டர் அத்தனை பேர்த்தையும் உதையோ உதன் உதைச்சு பஸ்ஸ பத்திரமா திருப்பி கொண்டு வந்துட்டாரு. அதாமா ராஜுன்னு ஒரு ஆளு. ஏமா அந்த ஆளு உனக்கு தெரியுமா? அப்பா, நான் சொல்ல மறந்துட்டேனே. அன்னைக்கு நான் ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னம்மா ஆக்சிடென்டா? ஆமாப்பா. அப்போ அவர்தான் என்னை காப்பாத்தினாரு. பாத்தியாமா, அவன் எப்படி எல்லாமோ நம்ம காப்பாத்துறான். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை போல உண்மையும் தன்மையும் உள்ள ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா. இப்படிப்பட்ட ஆளுங்க நிர்வாகத்துல தொழில் நடந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்டா நான் நினைச்சதை சொல்லிட்டேம்மா. ராஜுவுக்கு உயர்ந்த பதவியை அவனுக்கு கொடுக்கணும். வேற என்ன, பேசாம அவரே மேனேஜ் ஆக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. ஏன் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துகிட்டு ஓய்வு இல்லாம உழைக்கிறீங்க? டபுள் கரெக்டுமா. அவசியமான நேரத்துல அருமையான யோசனை சொன்னேன். நானும் கல்கத்தாவுல பிசினஸ் விஷயமா கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. இந்த இடைக்காலத்துல இங்க வேலையெல்லாம் கவனிச்சுக்க ராஜு ஒருத்தனாலதான் முடியும். வெரி குட். உன் இஷ்டப்படியே செஞ்சிடறமா? உன் சந்தோஷம் தானே? நான் வரட்டுமா? இதயத்தில் இருப்பவரே, ஏதோ இந்த ஏழை நாள் முடிந்த உதவியை செய்திருக்கிறேன். அதையும் இதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனா, வாங்க டீச்சர். என்னப்பா இது கவர் எடுத்து வச்சுக்கிட்டு? இந்த கவர்ல இல்ல, இந்த கவர்ல ஏதோ வாசனை வந்தது, அதை டெஸ்ட் பண்ணேன். நீ டெஸ்ட் பண்ணத கவரையா இல்ல என்னையா? என்ன டீச்சர் சொல்றீங்க? பாடுதா? நேத்து மாதிரி என்னைக்கும் குறுக்க கேள்வி கேட்க மாட்டியே டீச்சர். ப்ளீஸ் இன்னைக்கு பாடு. ஏன்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சார், நீ என்னைக்கு வருத்தமா அன்னைக்கே பாடத்தை வச்சுக்கலாம். நான் வருத்தமா? மீனா, ஐயோ, அப்பா வேற கூப்பிடாரு போல இருக்கு. டீச்சர், டீச்சர், இது லவ் லெட்டர். வேற யாருக்கிட்ட கொடுக்கும் பயமா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்தாங்க. நான் வரேன் மீனா. அன்னாரும் கவனம் காரே கொண்டா, மரியாதையே கொடுக்காத. ராஜு பணம் தான் வந்திருக்கு, அது நமக்கு இல்ல. எங்க வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரம். அப்புறம் தான் தஞ்சையில் அடிப்பாங்க. படிச்சு படிச்சு வேண்டாம். அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்கூடாது. படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறானோ எழுதியிருக்கிறாளோ வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பாமுங்க பொண்ணு பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருக்கு. கண்டக்டர் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது செகண்ட் இன்ஸ்பெக்டர், மூணாவது தடவை பார்க்கும்போது மேனேஜரானாலும் ஆகலாம். அப்புறம் அவனுக்கு பாருங்க. அந்த காதல என் கண்ணுக்கும் மனசுக்கும் செழிப்பா, உன் தோற்றம் பசுமையா இருக்கு. அது மட்டுமா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அழகுங்கிற செல்வத்தை உடம்பு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு பாடுறேன். யாரு இது? கரடி. கரடியா?
பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெரிய அதிசயமா எல்லாம் பார்க்க விட்டா வேற போக்க கிடையாது. போகலாம். நான் லவ் லெட்டரோட வந்திருக்கிறேன். லவ் லெட்டர் வரைக்கும் இதயத்தில் இருப்பவரே உங்களை கண்ட பிறகுதான் என் கண்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. நெஞ்சமெல்லாம் உன் நினைவு. ஐயோ இது யார் எழுதுனாங்க தெரியுமா? என்னத்தான் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீங்க? இவ்வளவு தூரத்தில் இருக்கா? மகனே மருமரே வாழ்க உங்கள் காதல், வளர் உங்கள் காதல். வருகிறேன். மகன் ரொம்ப பலக்கிறான. என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நம்ம அண்ணன் சமாச்சாரம் இப்படி இருக்குது. இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வர போடுது. அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா நான் போட அப்படிங்கிறாரு. என்ன பண்றது? நம்ம போய் பேசலாம். இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கே கவலை. ஐயோ மறுபடியும் கிள்றாரே, மறுபடியும் மூக்கத்திறாரு. வாழ்க வாழ்க, நல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும், பாக்கியவான். சந்திரா, அன்னைக்கு அடி பொறுக்க முடியாம பஸ்ல இருந்து போய் சோடி வந்தீங்க. ஆமாங்க, வெட்கக்கேடு. ராஜு ஒத்த பையன், அவன் அப்படியே அடிச்சு துவைச்சிருக்க வேண்டாம். ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு அந்த ராஜு பையனை நீ மோதிப்பாரு, அப்ப தெரியும் அவன் பலம். வாய மூடுறான். உதப்பட்டு ஓடி வந்ததும் இல்லாம அவனுக்கு புகழ் மாலை வேற சுட்டீங்களா? டேய், எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறானே இடும்ப, அவன்தான் தியாகி. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம். நீ பேசாம இரு. இப்ப என்னடா செய்யறது அதை சொல்லு. அந்த முட்டா முதலாளி என் விரோதி ராஜுவுக்கு மேனேஜர் பதவி கொடுத்ததும் இல்லாம இன்னைக்கு அவன் வீட்டிலேயே விருந்து வேற கொடுக்கிறான். என் வயிறு ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெங்கால் வந்திருக்குங்க. நீங்க இருங்க, நான் வந்தேன். என் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா? இவ்வளவு நல்லா ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க கம்பெனிக்கு நீங்க மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டதுல எனக்கு தான் அதிக பங்கு சேரும். நான் தான் அப்பா கிட்ட. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. லெட்டர் கிடைச்சதா? எந்த லெட்டர்? நான் ஒரு கவர் போஸ்ட் பண்ணிருந்தேனே. கிடைக்கலையே. என்ன அப்படி சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்க என்ன எழுதுனீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லுங்க. நீங்க மேனேஜர் ஆனதுக்காக உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, மீண்டும் நினைச்சு வணக்கம். அப்பா மீனா, என்ன எதுக்காக சீக்கிரமா வர சொன்ன? காரணமா தான் வர சொன்னேன். டீச்சர், உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொண்டு இருக்கா? என்ன அப்படி கேக்குறேன்? எனக்கு என்ன அவ்வளவு மறதியா? அதை போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டீங்களா? அது அவரு கைக்கு கிடைக்கலையாமே. அப்போ அட்ரஸ் தவறா இருக்குமா? வேற எதுலயும் தவறு ஏற்படும் சரஜி. ஆனா இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரை எந்த தவறும் ஏற்படாது. அன்னைக்கு இந்த டென்ட்ல போட்ட வண்டியில இது ஏன் பயப்படுறேன்? ஒருத்ததான் நேரம் சமய கட்டியா கொண்டு விடுறான். டென்ட்ல ஓன போச்சு இது. டப்பா டப்பா பணத்தை உங்களுக்கு சவரையா கொண்டுருவாங்க. ஏய், டப்பாவா இது? காதல் விமானம். ஐயா, லவ் பிளேன். பாட்டு பாட்டு. நீ வண்டி கத்துக்கலானா? ஆமா, கத்துக்கணும். எப்படி? அந்த பக்கம் போகாத. அந்த கதவை திறந்தா சீட்டு விழுந்துரும். இப்படி போ. ஏறு. இருக்கு வண்டி. போடு. அப்பா, உட்காரு. பாட்டு பாட்டு. சந்திரா, 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 இறங்கி ஓடி போடு. ஆமா, அந்த கதவை திறக்க முடியாது. சந்திரா, நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்கோமா? என்னையா கல்யாணம் ரொம்ப மேல போற? முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான். நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுமை செய்வோமா? என்ன? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், நான் பக்கத்துல உட்காந்து ஜம்முன்னு பாடிட்டு வர்றேன். ஐயா, வழக்கமா மாப்பிள்ளை பொண்ணு தானே ஊர்வலம் வருவாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர் வரம் வரட்டாங்கிற. ஐயே வராதீங்க. நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு எலிச்சவாய் இருக்கிறானே, கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா, குறுக்க குறுக்க பேசாத. கேளு என்ன? முதல்ல இந்த அடுப்பங்கரை விட்டு விடுதலையாகும். ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசன்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா ஆச்சுங்க. ஐயோ, ஏன் அவசரமா பேசுற? பார், லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீயே அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டைவி. ஐயே, இந்த பாருங்க, டிரைவிங் முடிகிற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய கைய தொட்டா காலை முறிச்சு போட்டுருவேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இதை இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு.
என்ன கரண்ட் பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா இறங்கி ஹேண்டில் போடு. நானே என்ன நானா? நீ என்ன ஆம்பளை தானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத. ஓடு ஓடு ஓடு. எப்ப தண்ணா சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? வண்டி ஓடாது. என்னப்பா இது சுத்தி சுத்தி வர்ற? முந்தி விட நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல? எல்லாம் உங்க கை சாப்பாடுதாம்மா. உங்க கும்பிட்டு கொண்டு நேர வேலைக்கு போக வேண்டியது தானே? அப்புறம் அந்த ரூமுக்குள்ள போறாங்க முணங்குது. அங்கதான் சாமி இருக்கிறா. அதுவா? இங்க வா சொல்றேன். சம்மட்டி இரும்பு பெட்டிக்குள்ள இதுக்கு பூஜை வேற. ஏமா சம்மட்டி சாமியா? இல்ல தம்பி, பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்நாள கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இதை பார்த்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா இந்த பழக்கம் நல்லதுதானே? அம்மா, பழைய நிலைமையை மறக்கிறவங்க உலகத்துல ஏறாரும். காரணம் மறக்கிறது மனித இயற்கை. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு. அம்மா, இதனால் வரைக்கும் அவர் எனக்கு வெறும் அண்ணன், இனிமே அவர் எனக்கு குரு. வேலு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க ஓவர் ஸ்பீட் போன குத்தத்துக்காக நம்ம கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க ஒரு வாரத்துக்கு வண்டி எடுக்க கூடாது. மிஸ்டர் சுந்தரம், பிரயாணிகள்கிட்ட நீங்க தகாத முறை நடந்துகிட்டதுக்காக 5 நாட்களுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்டர் சேது, உங்ககிட்ட பலமுறை சொல்லியாச்சு, நீங்க மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தை செய்துகிட்டு இருக்கீங்க. ஓவர்லோடு போட்ட குற்றத்துக்காக உங்களை 10 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். தயவு செய்து போங்க இங்க. இந்த வண்டி நின்னதுக்கு காரணமே இந்த டிரைவர் வேலுதான் தெரியுமா? சின்ன விஷயமா பிளக்க பிடுங்குவான், அத்தை பிடுங்குவான், இதை பிடுங்குவான். ஊர் வரத்துக்கு 10 மைலுக்கு முன்னால வண்டி நிப்பாட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி லேட்டா வந்து ஓவர் டைம் வாங்கிக்கிறது. இன்னும் முடியுமா முடியாதா? இன்னைக்கு மெக்கானிக் வேற லீவு, எலும்பு முடியுது. எங்க வந்த ஜாலியா? வரக்கூடாத வரலாம், அதான் கேக்குறேன் எங்க வந்தேன்னு. உங்க மேனேஜரு மெக்கானிக்கான புதுமையை பார்க்க வந்தேன். சும்மா விடுங்க, காதல பீடி சொல்றதுனால இவர்கிட்ட. மிஸ்டர், இல்ல நான் ரொம்ப சர்வீஸ்காரன். சஸ்பெண்ட் சொன்னே எல்லாம் ஒரேடியா கேவலமா பேசுறாங்க. அதனால நாளைக்கு விடிஞ்சதும் முதல் ட்ரிப் பஸ் நான் எடுக்கணும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இதுதான் நேரமா? நான் இந்த பஸ்ஸை உடனே ரிப்பேர் பண்ணி முதல் ட்ரிப்புக்கு நாளை காலை அனுப்பி தரணும். மிஸ்டர் வேலு, தயவு செய்து நாளைக்கு காலையில முறைப்படி ஆபீஸ் வந்து பாருங்க. நீங்க வேலை கொடுக்கல, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். கிட்ட தயவு செய்து இங்க போச்சல ஒண்ணு தெரியல.
வேணாமா? தொழிலாளிக்கு தொழிலாளி காட்டி கொடுக்கூடாது. வேலு, இனிமே உங்களுக்கு வேலை இல்லை. நாளை காலையில வந்து கணக்கு தீர்த்து காலையில வந்து கும்பிடியா ஒருத்தர் உழைப்பா உழைச்சி 1ஆம் தேதி நீங்க சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு பேடா பண்ணிருக்க உனக்கு நாளைக்கே பணம்யா. ஐயோ இது பாத்தீங்களா? ஒண்ணு தெரியாத வாட்ச்மேன் அவரை போட்டு இப்படி கட்டி போட்டுக்கான அளவுக்கு பாதி. ஐயோ அப்பா நல்ல நாளம் தாங்க பேசுறாப்பா. முதல்ல இவன் டாக்டர் கூட்டு போ. இவனையா? என்னங்க? சரிங்க, நீங்க சொல்றீங்கன்னு கூட்டி போறேன். அவர் சொல்றாரு, நான் டாக்டர் கூட்டி போறேன். பாரு, வழியில ஏதாவது கலாட்டா பண்ண அங்க போய் எனக்கு மருந்து போட முடியாது வச்சிடாரு. எனக்கு பயமா இருக்கு, கையை காலை கட்டி கூட்டி போறேன். ஒண்ணும் செய்ய மாட்டான், நடக்கவே முடியல. சரி, டாக்டர் கூட்டு போ. சொல்லி வாயா. கம்பெனிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி கலாட்டா செய்த குற்றத்துக்காக மிஸ்டர் வேலுவை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இதை நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு அவருக்கு ஒரு நகல் அனுப்பிடுங்க. அவர் வந்தாருன்னா சட்டப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு எடுத்து கொடுத்துருங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். மீனாவா? வணக்கங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சிரமம் ஒண்ணு இல்லையே? சிரமமா? எனக்கா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க, நிச்சயமா வர்றேன். கண்டிப்பா வர்றேங்க. அதை விட எனக்கு என்ன வேற? சரிங்க, நன்றி. எதுக்காக இருக்கும்? ஒருவேளை வேலை பத்தி இருக்குமா? வாங்க, முந்தைய வந்துட்டீங்களா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அப்படின்னா உங்க விரல் அந்த வீணையில எழுப்பின நாதத்தை என்னால முழுசா கேட்டு ரசிக்க முடியல. நான் வந்ததுல உங்க வாசிப்பு தடைபட்டுறதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, உங்க வருகையை வீணாக்க கூடாதுன்னு நான் தான் வீணையை நிறுத்துறேன். நிக்கிறீங்களே, வாங்க வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. இவ்வாறேமா? அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கமே உங்களை காணமே. ஆபீஸ்ல வேலை நிறைய இருந்தது, அதனால வேண்டாம். எதை பத்தி? டிஸ்மிஸ் செய்யப்பட்ட வேலை விஷயமா பேசத்தானே வர சொன்னீங்க? இல்லையே, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அது கம்பெனி விஷயம் இல்ல. அது இருக்கட்டும், அப்பா ஊருக்கு போகும்போது ஏதாவது சொந்த விஷயமா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஓஹோ, ஆமா, உங்க சம்பந்தமா அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லிட்டாங்களா? பாத்தீங்களா, இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? முதலாளி உத்தரவு தட்ட முடியுமா? ஆகட்டும்னு சொல்லிட்டேன். தேதி பத்தி ஏதாவது அப்பா சொன்னாங்களா? சொன்னாங்க.
விஜி என் மேல கோவமா? பின் என்ன, மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஐயாவை பார்க்கவே முடியல. மேனேஜர் பதவி எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது தெரியுமா? எல்லா வேலையும் நானே ஓய்வே இல்லை. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்களேன். என்னது? உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க பக்கத்திலேயே உட்காந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அப்புறம் எல்லாரும் நம்ம சுத்தி நின்னுகிட்டு நம்மையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் தெருவில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோசம் பண்றீங்க. இந்த பழைய சம்பிரதாயம் எல்லாம் வேண்டியதில்லை. உங்க முடிவை சொல்லுங்க. எதுக்கு என் பிள்ளை வரட்டும்பா? அடே புள்ள என்ன பொண்ணு சேர்ந்து வருது. அடடா உங்களுக்கு 1100 இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்துருக்கீங்க. வாங்க வாங்க. அட வாங்க வாங்க வாங்க. அம்மா இங்க வாங்க. பாத்தீங்களா யார் வந்துட்டாங்க பாருங்க. இதான் அண்ணி. மகராசி யாருமா? அண்ணே அண்ணியோட அப்பா. அண்ணங்க வணக்கம். சொல்லுங்க தெரியுங்களா? இவரும் நம்ம இருந்தாங்க பஸ்ல விளையாண்டவங்க. அப்படியா? ஆமா தம்பி, நானும் பஸ்ல கண்டக்டரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஸ்பீடா போகும்போது வயசு முறிஞ்சு அப்படியே இறங்கினேன். கால் இடறி கொஞ்சம் எலும்பு முறிஞ்சு போச்சு. நீயும் பஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்க, அதனாலதான் சம்மதிச்சுட்டேன். ஏன்னா அந்த பழைய பஸ் டேஸ்ட். இனி பேசுறது வேஸ்ட். கல்யாண விஷயத்தை பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இதெல்லாம் உன் வேலையா? ஆமா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ராஸ்துக்கு போனா ஆடிய கூட்டி வந்துட்டேன். பேசுங்க. ஆமா தம்பி, கிட்டா வந்துதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க சம்மதம் தான் தேவை. என் சம்மதம் என்னங்க? அம்மா சொன்ன சரி. நான் என்னப்பா சொல்றது? எல்லாம் பெரியவங்க பார்த்து சொல்லட்டும். பெரியவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். என்ன என் பொண்ணு ஒண்ணுதான் கேட்கணும். ஏமா நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? நீங்க யாரும் சொல்லாதீங்க, நான் தான் சொல்லுவேன். இந்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து பஸ் கம்பெனி மேனேஜர் ராஜுவுக்கும் பாட்டு வாத்தியார் அம்மா விஜயாவுக்கும் திருமண திருவிழா. கரெக்ட் கரெக்ட். மீனா, மீனா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உலகமே ஒரு மாதிரியா இருக்கு. யாரு எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப விரக்தியா பேசுறியே. தோல்வியோட முடிவு அப்படித்தானே இருக்கும். ஏன் மீனா, உன் காதல் கை கூடலையா? செடிச்சு வளர்ந்த பூச்செடி ஒரு செம்மறியாடு மேய்ச்சிடுச்சு. ஐயோ பாவம். மீனா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல ஓடி வந்த. ஆனா உன் நிலைமைய பார்த்ததும் அதை சொல்ல எனக்கு மனசு வரல. பரவாயில்ல, எனக்கு ஆமா, முயல் முந்திக்குச்சு, சிங்கம் பின்தங்கிடுச்சு. நான் தூங்கிட்டேன், நீ முழிச்சுக்கிட்ட. நான் அழுகிறேன், நீ சிரிக்கிற. மீனா, முடிய சொல்ல. அது சொல்ல நான் தயாரில்லை. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. மீனா, நீயா இப்படி பேசுற? ஆமா, உன்னோட மாறி மீனா தான் பேசுறேன். நீயும் தேவையில்லை, உன் பாடலும் தேவையில்லை. போயிட வழியா? முடியாது முடியாது. ஆமா, நிச்சயமா முடியாது 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 முடியாது. மீனா, என்ன அடிச்சிட்டீங்களா? பரவாயில்ல, என்ன ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லி நான் போயிடுவேன். சொல்லணுமா? ஆமா, செய்த ஒண்ணு மட்டும் சொல்லிடு. சொல்ல, நான் கொடுத்த காதல் கடிதத்துல ஏதோ கள்ளத்தனம் செய்து ராஜுவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு அவனோட ஆடி பாடிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வந்து நடிக்க. ஓஹோ, அப்படியா? மீனா, அவருக்குதான் நீ கடிதம் கொடுத்தியா? அவரைத்தான் நீ காதலிச்சியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. கிட்ட அவங்க லெட்டர் கொண்டு வந்து அவர்கிட்ட படிச்சு காட்டினா அவன் கேலி பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவர் அதை வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு. ஐயோ, நீ காதலிச்சது யாரைன்னு அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இந்த அளவுக்கு நீ ஏமாந்து போக நான் மட்டும் இருக்க மாட்டேன். மீனா, நான் சொல்றது நம்பு. உனக்கு முந்தைய அவர் எனக்கு தெரியும். நீதான் அவரை காதலிச்சிருக்கிறியே தவிர அவர் உன்னை காதலிக்கவே இல்லை. மீனா, காதலிக்கவே இல்லை. மீனா, இதை தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டியம்மா. உன்னை என் மாணவியா இல்ல, என் தங்கச்சியா நினைச்சிருந்தேன். அன்னைக்கு நீயே சொன்னியே, நீக்கிறதா எங்க அக்கான. அந்த அக்காவை நீ அடிக்கலாம், அந்த அக்காவை நீ அடிக்கலாம். இந்த மாதிரி பேசி நேமாத்து போற கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற. நீ நிலைமைக்காக அனுதாபப்பட்டு நான் கண்ணீர் விடலாம். என் காதலை விட முடியாதம்மா, விடவே முடியாது.
பொண்ணை ஒருத்தி அடிக்கிறது அதை நான் கேட்டுக்கிட்டு. அப்பா நீங்க இதை எவ்வளவு பெருசா எடுத்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு நீ சொல்ற நியாயம். உனக்கு வர்ற அவமானம் வேற, எனக்கு வர்ற அவமானம் வேறயா? எனக்கு கோபம் வருவதற்காக இதெல்லாம் சொல்லாத இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. மீனாவும் அவங்க அப்பாவும் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு தண்டனை ஆயிடுமே. ஓமா அப்பா என் விருப்பத்துக்கு விரோதமா நீங்க அங்க போறது நல்லா இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். சார், நான் அவசரமா ஆர்டி ஆபீஸ் போனோம். நான் போயிட்டு மேனேஜருக்கு வேலையில எவ்வளவு அக்கறைன்னு வந்ததும் வராதுமா ஆர்டிஓ ஆபீஸ் போறேன்னு போயிட்டாரு. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் மேன். நீங்க சொல்றது தப்புப்பா. என்னம்மா சொல்ற? சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா நீங்க நினைச்சபடி ராஜ் மேனேஜிங் டைரக்டரா வரமாட்டாரு. அதுக்கு அவருக்கு அருகதையும் இல்லை. நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கா போயிடுச்சு. என்னது? எழுந்திரிப்பா, எழுந்திரி. என்ன நடந்துச்சு சொல்லு. நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த மேனேஜர் எங்களெல்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு. போனேன்னு ஒரே நாள் கிழிச்சு விட்டாரு. டயத்தை மேக்கப் பண்றதுக்காக ஓவர் ஸ்பீட் போறது இல்லையா? அது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்காக இத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ள ஆளுங்களை எல்லாம் நிறுத்தி அவங்க குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறதா? என்னப்பா இது அநியாயம்? இல்லம்மா, எங்களை நிப்பாட்டினதுக்கு வேறையும் காரணம் இருக்கு. என்னது? சும்மா சொல்லு. ஒண்ணுமில்ல, இந்த போனஸ் இன்கிரிமெண்ட் பேட்டாண்டெல்லாம் சொல்லி கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிங்க அத்தனை தெரியும் மேனேஜர் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இப்போ அவருக்கு மேனேஜருங்கிற பேரு போய் சின்ன முதலாளிங்கிற பட்டம் வந்துடுச்சு. முதலாளி, இது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க உங்க சார்பா வேலை செஞ்சோம். அதனாலதான் இதெல்லாம் நானே சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அவரே சொல்லிட்டாரு. ஏப்பா, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறதா நோட்டீஸ் போட்டிருக்காரு. யாரு கேட்டு போட்டிருக்காரு? நீங்க முதலாளி, அவரு முதலாளியா? முதலாளி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த பாயம் மனசு கேட்க மாட்டேங்குது. முதலாளி, கணக்கு வழக்குல கூட ஏதோ கோளாறு நடக்கிறதாக கேள்வி. அதையும் கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா முதலாளி, உங்க உப்பத்துன்னு வளர்ந்த உடம்பு முதலாளி. அதனால தான் உண்மையை சொல்லாம இருக்க முடியும். ராஜி, வணக்கம். பேங்க்ல எவ்வளவு இருப்பு இருக்கு? லட்சத்து 15,000 ரூபாய்க்கு கல்கத்தாவுக்கு இந்த அட்ரஸ்க்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏப்பா பேசாம இருக்கிற? சார், நம்ம தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இதை வேலை செய். எஸ் சார். மிஸ்டர் கணேஷ், எஸ் சார், இதுக்கு உடனே ஒரு டிராஃப்ட் எடுத்து இந்த முகவரிக்கு அறிவித்த பால் அனுப்பிடுங்க. சரி ராஜே, நான் கல்கத்தாவுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட், டெய்லி கலெக்ஷன்ஸ், கையிருப்பு எல்லா கணக்கையும் எடு. இது இருக்குங்க. எப்ப வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம். தொழிலாளிகள்லாம் போனஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. ஏப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலை கவனிங்க. போங்க. சார், அவங்க போனஸுக்காக காத்துட்டு இருக்காங்க. போனஸா? யார் கொடுக்கறதா சொன்ன? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுட்டு நீ வாக்கு கொடுத்த? இந்த ஸ்ட்ரீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உன் சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? நான் மட்டும் இல்ல, இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனி நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால தான் 2 பஸ் ரூட்டும் 7 புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு.
அதனால போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கு. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் எப்பயா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுற? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜனநாயக சமதமும் உதயமாக போகுது. அந்த புதிய உலகத்துக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள்ல நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? ஏப்பா, உங்களுக்கு தீபாவளி போனஸ் கொடுக்கறதா இந்த ஆள் சொன்னானா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸுங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. பாருப்பா, இந்த ஆள் அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தை சொல்லி இருக்கிறான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸும் கிடையாது. ஐயோ, என்ன முதலாளி இது? போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்கு. எவன் சொன்னா? நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அதை நம்பி நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகாது. கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. தயவு செய்து முதலாளிகள் ஒழுங்குன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நமக்கு வேண்டாம். இவரை போன்ற முதலாளிகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கு எல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழுங்குங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம். அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும்னு சொல்லுங்க. சரி சார், இப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றது? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். போய் வேலையெல்லாம் பின்பாடுங்க. போஸ்டுக்கு ராட்சி எடுக்க. ராஜி, இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மன்னிக்கணும், நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் வர்றேங்க. மன்னிக்கிறேன் சார், நானும் ஒரு தொழிலாளி. போறியா? தொழிலாளி தொழிலாளி எங்க அங்கு போய் உட்கார்ந்து என்னங்க பின்ன என்ன பஸ் கம்பெனி மாதிரி இருக்குது? சல 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 சண்டை கடை மாதிரி ஒரே சண்டை. அதான் ஒரு புறமா போய் உட்கார்ந்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சு அவங்க கூட சேரானே. கொஞ்சம் தண்ணி கொண்டாரு. போனஸ் தெரியுங்களா? யாருக்கிட்டதான் கேட்கிறேன்? வர மாட்டீங்களா? நானும் அவங்கள போற ஒரு தொழிலாளி தான். மன்னிக்கணும், நானும் வரேன். இப்பவே என் வேலையை நீங்க பார்க்க போறீங்களா? எடுங்க சார் கைய. போகலாம் போகலாம், எல்லாரும் போகலாம். அடர்த்தி காட்டுறேன். எப்படி நடக்கிறது? எப்படி நடக்கிறது? முதலாளி சாப்பிடுங்க. நீயா? ஆமா, இனிமே கடைசி வரைக்கும் நான் தான் உங்க கூட இருக்க போறேன். சாப்பிடுங்க. பாத்தியாரு, எல்லா பசங்களையும் என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க. கவலைப்படாதீங்க முதலாளி. பாக்கி நகையெல்லாம் வித்து தின்னாச்சு. இந்த லட்சணத்துல அந்த ராஜு ஒரு ஆளை நம்பி நீங்க எல்லாரும் இப்படி வந்துட்டீங்களே, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்ய போறாரு? கடவுள் ஒருத்தரை நம்பிதானே இந்த உலகம் இருக்குது. அதே மாதிரி தான் ராஜுவை நம்பி நாங்க இருக்கிறோம். அதே நீலாம்பா, இந்த நிலைமை இப்படியே நீடிக்குன்னு நீ நினைக்கிறியா? வழி பிறக்கட்டும், ஒரு வழி பிறக்குதா இல்லையான்னு பாரு. இருப்பா, உங்க அப்பா கிடைக்கட்டும். உனக்கு நிறைய மிட்டாயி பழம்லாம் வாங்கிட்டு வரும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி அரைவேருக்கு அல்வயிறு கஞ்சி குடிக்கிறது? இன்னைக்காவது போய் சம்பள கணக்கு தீர்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஓரளவு நிம்மதியா சாப்பிடுவோம். பார்வதி, நான் ஒருத்த மட்டும் போய் கேட்டா கிடைச்சதுன்னு நினைக்கிறியா? போனஸ் தகராறு கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அங்க ஒரு முடிவு காணாம அந்த ஆளு ஒரு காசை கூட தரமாட்டாரு. இந்த பாரு, நான் நம்ம ராஜன்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அவர் இன்னைக்கு தரதாக சொல்லியிருக்காரு. அவர் பணம் கொடுத்ததும் ஆக வேண்டிய வேலைகள்லாம் கவனிப்போம். கீழே கிடக்கிறத பொறுக்கிட்டீங்க. இந்தியாடா இந்தியா. பாத்தியா வேலு, போனஸ் கேட்டு வேலை வேண்டான்ட்டு வந்தவன் புள்ள ரோட்ல புக்கி திங்குது. ஏய்யா,
உழைச்ச காசை ஒழுங்கா கொடுக்க உனக்கு யோகிதை இல்லை. இதுல பாரதி இலடி சத்தம் போட்டுட்டு இருக்க ஒண்ணும் ரெடி. தெருவுல பழத்தோல் அதை குழந்தை எடுத்துச்சுனே இவர் கேலி பண்றாரு. பாவம், குழந்தையாவது தெருவுல கடந்த பழத்தை பொறுக்கி தின்னுது. இவரு 7 வயசுல அடிச்ச காசை ஒண்ணு பொறுக்க என்ன தின்றாரு? ஏ கிழவி, என்ன சொன்ன? ஏய், முதலாளி நினைச்சாருன்னா உங்களை நான் சுட்டு தள்ளிப்படுவாரு. சும்மா மிரட்டாதீங்க ஐயா. போனஸ் இல்லைன்னு சொல்லி எங்க வயிற்றுல கொட்டிக்கிட்டு இல்லாம கிண்டல் வேற பேசுறீங்களா? என்ன பொம்பளைங்களா சேர்ந்து மிரட்டுறீங்க? இவர் யார் தெரியுமா? பஸ் கம்பெனி முதலாளியா. உடனே கொடுக்கும்படி கோர்ட்டு தீர்ப்பாயிருச்சு. அப்படியா? ஆமாங்க. அப்போ நாளைக்கு எல்லாருமே வீட்டுக்கு வாங்க. நம்ம இதை பத்தி ஒரு முடிவு பண்ணுவோம். சரியா? எதிர்காலத்தை பத்தி நாளைக்கு முடிவு பண்ணுவோம். சந்திரா, நீ ஏன் வேலையை விட்டு நின்னுட்டு இங்க வந்து நின்னுட்ட? எல்லா தொழிலாளிகளும் வேலையை விட்டு வந்துட்டாங்க. எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, நானும் வந்துட்டேன். அண்ணே, நாங்க எல்லாம் போய் கணக்கு வழக்க தீர்த்து கையோட பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சட்டப்படி நமக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கித்தான் தீரணும். ஆனா வாங்கின பணத்தை செலவு பண்ண பிறகு என்ன செய்ய போறோம்? ஐயா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. கூட்டுறவு தொழிலுக்கு அரசாங்கம் ஆதரவு காண்பிக்கிற இந்த நேரத்துல கணக்கு தீர்த்து வாங்குற பணத்தை எல்லாம் பங்கா போட்டு அதையே மூலதனமா மாத்தி 1-2 பஸ்களை வாங்கி தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஏன் நாமே நடத்தக்கூடாது? அருமையான யோசனை தம்பி. இப்பவே ஏற்பாடு செய்ய. உடனே கலெக்ட். ரொம்ப சந்தோஷம். உயர் திரு கலெக்டர் அவர்களுக்கு மிஸ்டர் ஏகாம்பரம், தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் ஒண்ணு ஆரம்பிச்சு புதுசா 2-3 ரூட்டுக்கு பர்மிட் கேட்டிருக்காங்க. கூட்டுறவுக்கு தான் நாம் முதல் சலுகை கொடுக்கணும். அதனால இந்த மீட்டிங்லயே சாங்ஷன் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். கையில படவில்லை. இந்த நிலையில நான் எப்படி தொழிலாளிகளுக்கு கணக்கு தீர்க்க போறேன்? ஏன் எங்கேயாவது கடன் வாங்கி அந்த பசங்க கணக்க தீர்த்துடுது? கடன் வாங்குறதா? என்ன முதலாளி, இதுக்கெல்லாம் போய் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத வெறும் பயணங்கள்லாம் லட்சமா கடன் வாங்குறாங்க. ஓடுற கண்டிஷன்ல இவ்வளவு பஸ் வச்சிருக்கு, ஏன் தயக்கம்? முதலாளி, இத பாருங்க, நாட்டுல கடை சொல்ல முடியாதது 2 பிசினஸ். ஒண்ணு சினிமா கொட்டகை, 2வது பஸ், அன்றாட கையில கேஷ். ஏன் கடை நடத்த முடியாதா? ஹலோ சேஜி. ஆறு முருகப்பா பேசுறாங்க. நமஸ்தே நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. எல்லாம் கேள்விப்பட்டாங்க. உங்க மேல நம்ம ரொம்ப நம்புறாங்க. லேக்கின் லீகலா தான் பணம் கொடுக்குறாங்க. பஸ் மாத்திக்க. அச்சா அச்சா, இப்ப பணத்து மேல நம்ம அங்க வராங்க. நமஸ்தே. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தொகையை கொண்டாந்துருக்கோம். உங்க பெருந்தன்மைக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுடைய வாழ்க்கையே நீங்க மறக்க வைக்கிறீங்க. மிஸ்டர் ராஜ், நீங்க கேட்டபடியே உடனடியா உங்களுக்கு 2 பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்றேன். பாக்கி தொகையை நீங்க மாதத்தவணையா கட்டிடுங்க. எல்லாரும் வாழணுங்கிறதா நம்முடைய ஆசை. சரி சரி, வண்டி நிறுத்திட்டேன். ஆமா, இங்கதான் ஆளுங்களே இல்ல, இங்கதான் நிறுத்தணும். ஆளுல்லாத இடத்துல ஏன் நிறுத்தணும்? அப்பதானே நம்ம காதலை பத்தி ஜாலியா வண்டி உடைச்சிருவேன். பழையா, உனக்காகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கி இருக்கிறேன்.
டிரைவிங் வேற ராப்பானா சொல்லி கொடுத்துருக்கேன், இப்ப போய் காதலிக்கிறாங்க. டிரைவிங் கத்து கொடுத்தா காதலிக்கணுமா? யாராவா ஒருத்தன் லிப்ட் தர்றான், அதுக்கே காதலுங்கிறான். நான் உனக்கு டிரைவிங்கே சொல்லி தந்திருக்கிறேன். அட பாவி, டிரைவிங் கத்து கொடுப்பேன்னு உங்ககிட்ட அன்பா பழகுனா காதல் நினைச்சுக்கிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சீச்சி, உன்னே அவன் காதலிப்பான். இனிமே நான் உயிரோட என்ன பிரயோஜனம்? இப்பதான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். டூப் படிக்கிற இல்ல, நான் டைவ் அடிக்கிறேன். பயந்துட்டல? இல்லையே, நான் எங்க போயிருந்தேன்? இல்ல, நான் தனியா இருக்கிறேன். எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, தப்பிச்சுக்க வேணுங்கிறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த வண்டியில கை இருக்குது பாத்தியா, இதை எடு. கொஞ்சம் கூட இறக்கப்படாத, சுத்தமா என் கையை இதை கட்டு. நான் அப்படி போய் விடுறேன், நீச்சல் அடிக்க முடியாது, அப்புறம் மாட்டிக்குவேன். இந்த பார், கயிற்றுல கட்டினா நீ மிரண்டால் மறந்துடுவேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இருவாங்க. என்னது? ஐயோ ஐயோ, நான் தண்ணியில போய் சாவலான பார்த்தா நீ தரையிலேயே சாவடிக்கிறியா? ஏன் இந்த கல்லு? ஐயோ, அனுப்பு கொடுக்கறதுக்காக அந்த கல்லை வச்சிருக்கேன், அதையும் கொண்டுறேன். நான் போறேன், என் காரணங்கள் ஒண்ணும் எடுப்பாங்க. பிடி பிடி கல்லோட குடி, அப்பதான் ஒரே மேல போலாம். மேல போலாமா? இதோட போனா ஒரே உள்ள போயிருவனே. இங்க இருந்தா எப்படியா குதிப்ப? அங்க போ, இல்லன்னா மேல ஏறு. மேல வேண்டாம், நான் இங்கே நினைக்கிறேன். ரெடியா? 1 2 என்ன அவசரம்? ஏதா வேலை இருக்கா? நீ தானமா இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு போயேன். சரி, 1 2 ஐயோ, நான் 3 சொல்லலையா? அது கூட குதிச்சிட்டியா? என்னையா அது? ஆழமே இல்லாத இடத்துல குதிச்சிருக்க. சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளாம், இங்க இவ்வளவுதான் ஆளாம். போய்யா, நிஜமாவே ஆழ மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் நீ ஏமாத்த பாத்துட்டிய. அப்படின்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குதா? ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உன் கூட இந்த ஓட்டக்காரல வந்தனா, இத கூட புரிஞ்சுக்க முடியல. இப்ப கீழே நின்று தவச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு. ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு. நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு. நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு. தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா? உன் முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா? தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா? உன் முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா? வந்ததெல்லாம் வரட்டும் நினைக்க முடியுமா? வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா? வந்ததெல்லாம் வரட்டும் நினைக்க முடியுமா? வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா? முடியுமா? நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி போகாது என்ன விட்டு. மூளை கட்டு. காதலிலே நீயும் நானும் ஈக்குவல் வெயிட்டு, அதை கலைச்சிடே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு. காதலிலே நீயும் நானும் ஈக்குவல் வெயிட்டு, அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு. மச்சான் இப்போ சொன்னதுதான் நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு. மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு. நம்ம மனசு ரெண்டு என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு, நல்ல பாயிண்டு. பர்மிட் வாங்கி சர்வீஸும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஜனங்கள் அந்த பஸ்ல தானே போறாங்க. எல்லாம் புது மோஸ்டர் முதலாளி, கொஞ்சம் மூகை இருக்கத்தானே செய்யும். சந்தனம் கரைஞ்சா எல்லாம் சரியா போகும். அரே முருகப்பா. சேஜியா, நமஸ்தே. நமஸ்தே. வாங்க வாங்க உட்காரு. நான் உட்கார வரலையா? நீங்க சொன்ன டைம் போனா அதுக்கு மேல கடுவு போனா நம்மளுக்கு பணம் தான் ஓடும். பஸ்ட வேணா எடுத்துக்க, இவரை கௌரவமா உட்காரு. அச்சா வாங்க. தொழிலாளர் கூட்டுறவு பஸ்ஸில் பெண் பிரசவம். டிரைவர் கண்டக்டர் உதவியால் தாயும் சேயும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தொழிலாளர் பஸ் சர்வீஸுக்கு பிரயாணிகள் பாராட்டு. ஆ, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
கல்கத்தாவில இருந்தா போனோகிராமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னது கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏற்றிட்டு இருந்த கப்பல கவுந்து போச்சா? என்ன சொல்றீங்க? கவுந்து போச்சா? என்ன முதலாளி? கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏற்றிட்டு வந்த கப்பல் கவுந்து போச்சு. வேறு 10 லட்சம் ரூபாய் போச்சு. ஆபீஸ்ல இருந்த பணம், வீட்டு அடமான வச்சு சரக்குக்காக அனுப்பிச்ச பணம் எல்லாம் போச்சு. இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? இல்ல. போங்க முதலாளி, நீங்க எப்பவுமே எப்படித்தான். போகட்டும், இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான சம்பள நாடு. சம்பளம் சம்பளம். அடி நீலாம்பா, அன்னைக்கு தாலியை தவிர ஒண்ணும் இல்ல, அந்த ராஜு என்ன செய்ய போறாரு அப்படி இப்படின்னு பேசினீங்க. இன்னைக்கு கழுத்து நிறைய வாரி போட்டுக்கிட்டு நிமிர முடியாம இருக்கிறதெல்லாம் யாரால வந்தது தெரியுமா? சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அது மாத்திரம் இல்லடி, தொழிலாளர்களுக்கு காலனி கட்டுறதுக்கு இடம் வாங்கி அதுல வீடு கட்டுறதுக்கு பிளானிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் எங்களுக்கு இருக்கிறதான். இதுல தொழிலாளர்களுக்கு ஓரளவு வசதியா வாழக்கூடிய அமைப்பா 2 வரிசையா வீடுகள் கட்டித்தரணும். அதோட குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க் வேணும். பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி வச்சுருங்க. தண்ணி வசதி கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு பிளான் போட்டு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க. ஓ எஸ், நீங்க சொல்ற மாதிரியே கண்டிப்பா கட்டிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. பட்ட கடனை தீர்க்கவும், நஷ்டத்தை சரிப்படுத்தவும் சொந்த வீட்டையே வித்துட்டு நடுத்தருவரை நிற்கும்படி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? அப்பா, நடந்து போச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கம்பெனி வீடு காலியா தானே இருக்கு, அங்க போய் தங்கிக்கலாம். வாங்கப்பா. ஆமாங்க முதலாளி, ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. வாங்க அங்கேயே போலாம். சரி மாமா. நடந்தது நினைச்சு கவலைப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? நடக்க கூடாது நடந்த பிறகு கவலைப்படாம எப்படியுமா இருக்க முடியும்? நான் மட்டும் என்னென்னமா சொல்லுவேன். நீ சின்ன பெண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நீ அந்த வீட்டுல பிறந்தவன், நான் அந்த வீட்டை கட்டினவன். நான் அந்த வீட்டை கட்டும் போது எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? உனக்கு அந்த வீட்டுல தடவுலதான் கல்யாணம் பண்ணணும், நீரில் சிறப்புமா குழந்தை குட்டியோட வாழணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு கனவு கண்டேன். இப்ப அந்த வீடே என்னை விட்டு போயிடுச்சுமா. அந்த வீடே என்னை விட்டு போயிடுச்சுமா. நீங்க பேசாமல் இருக்க முதலாளி. பாருங்க, அந்த மாதிரி இன்னும் 10 வீடு நீங்க புதுசா கட்ட போறீங்க. சார், சேர்த்து கடனுக்காக உங்க பஸ் கம்பெனியை ஜப்தி செய்யும்படி கோர்ட்டார் உத்தரவுங்க. இந்தாங்க வாரங்க. ஐயோ, என்னப்பா இந்த கொடுமை? அப்பா, சரி, இப்ப இது பஸ் கம்பெனி மட்டும் இல்லைங்க, நான் குடியிருக்கிற வீடே இதுதான். இதுவும் என்ன விட்டு போயிட்டா. ஐயோ கடவுளே, வயசுக்கு வந்த பெண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி நடுத்தருவுல நிற்பேன்? நான் எப்படி நடுத்தருவுல நிற்பேன்? கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. என் உயிரை கொடுத்தாவது உங்க கடனை கட்டிடுறேன். ஆமா காய்ச்சி, கொஞ்சம் டைம் கொடுங்க. முதலாளி உங்க பணத்தை கொடுத்துருவாரு. இத்தனை வாட்டியா டைம் கொடுக்கறது? மறுவாட்டி கொடுக்குறாங்க, 2 வாட்டி கொடுக்குறாங்க. இல்ல உங்க பணம் போதும், நம்ம பணம் போதும். அமீனா, ஜப்தி. சரிண்ணே, அப்படியே செஞ்சிடுவோம். ஆமாங்க, சேர்த்து கொடுத்த கடனுக்காக சேர்த்து கம்பெனி ஜப்தி பண்ணிட்டாரு. அப்ப முருகப்பு முதலாளி வடக்கு வீட்டு முறையில் இருக்கிறாங்க சத்திரம், அங்க தங்கியிருக்காரு. சத்திரமா? அப்பா, இந்த நிலைக்கு நான் தான் காரணம். நானே ராஜகிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க என் கூட வந்த போதும். புறப்படுங்க. ராஜி இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறான். கெட்டு போனா அவர் முன்னால போய் நின்னா என்னை பத்தி என்னம்மா நினைப்பான்? ஒண்ணும் நினைக்க மாட்டாருப்பா. ராஜு நல்லவர், நிச்சயமா நமக்கு ஏதாவது உதவி செய்வார். முதலாளி,
அப்பா ராஜுதான் ராஜுமா, இந்த கோலத்துல ராஜு ஒன்ன பார்க்க வேண்டாமா? போமா, உள்ள போ. போமா. முதலாளி, முதலாளி, வணக்கம் முதலாளி. முதலாளி, ராஜு என்ன முதலாளியும் கூப்பிடாதுப்பா, மோசக்காரன்னு கூப்பிடு, துரோகின்னு கூப்பிடு. அப்படி சொல்லாதீங்க முதலாளி, இது என்ன போலும் உங்களுக்கா இந்த நிலைமை? ராஜு, எப்போ நீ என்ன விட்டு போறியோ அன்னைக்கு என் செல்வமோ சிறப்பு எல்லாமே போயிடுச்சுப்பா. அப்படி சொல்லாதீங்க முதலாளி, அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட்டு நான் பிரிஞ்சாலும் நீங்க எப்பவுமே என் நெஞ்சில இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முதலாளி. ராஜு, எல்லாமே எனக்கு தெரியும்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ராஜு, இப்ப நீ எங்க பார்த்த, உனக்கு என்ன வேணும்? முதலாளி, நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்களுக்காக ஒரு காலனி கட்டி இருக்கிறோம். அத உங்க கையால திறந்து வைக்கணும்னு நாங்க எல்லாருமே விரும்புறோம். என்ன ராஜு சொன்னேன்? நான் வந்து உங்க காலனியை திறந்து வைக்கணுமா? இந்த கையாலா? வேண்டாம் ராஜி, வேண்டாம். இந்த நிலையில நான் வந்து உன் காரணியை திறந்து வச்சு உனக்கு ஒரு கஷ்டம் உண்டாகிறதுக்கு விட மாட்டேன்பா. ஊருக்குள்ள கைராசிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள திறக்க சொல்லுப்பா. அதெல்லாம் மனசுலதான் இருக்கு முதலாளி. நாங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசு உங்களுக்கு தான் இருக்கு. அதனால நீங்க தான் எப்படியாவது வந்து காலையை திறந்து வைக்கணும் முதலாளி. ஆமா முதலாளி, நாங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு தயவு செய்து நீங்க தான் வந்து காலனை திறந்து வைக்கணுங்க. ஆமா முதலாளி, நான் வந்து திறந்து வைக்கிறேன், நீங்க போங்க. நாங்க போறதா? உங்களை இந்த நிலையில விட்டுட்டு நாங்க போறதா? முதலாளி, என் வீடு உங்க வீடு, வாங்க, உங்களுக்காக திறந்து வச்சிருக்கேன். வாங்க முதலாளி. மீனா கடத்தலுக்கு போயிருக்குது, அது வந்துடும். நாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா வரணும் முதலாளி, கண்டிப்பா வரேன் முதலாளி. நீங்க வரலன்னா நீங்க சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா நான் வந்து காரியம் கற்றுக்கிறேன். நீங்க போங்க. வணக்கம். வணக்கம். பாத்தீங்களாப்பா, ராஜுவை பத்தி நான் என்ன சொன்னேன்? ஆமாமா, அவன் புத்தமும் எனக்கும் தெரியுமா. பின்ன ஏப்பா அவர்கிட்ட ஒரு உதவியும் கேட்காம பேசாம இருந்துட்டீங்க? ராஜி தனியா வந்திருந்தா அவன் காலிலேயே விழுந்திருப்பா. ஆனா நான் விரோதின்னு நினைக்கிறவங்களும் என்னால வேலையிலிருந்து விலக்கப்பட்டவங்களும் பக்கத்துல நிற்கும் போது நான் என்னம்மா செய்வேன்? என்னதான் சோத்துக்கிறனாலும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கிறம்மா. என் சொத்தையும் சுகத்தையும் இழந்த மாதிரி என்னால் அதை இழக்க முடியலையம்மா. மீனா, மீனா, இப்படி பாருமா, நான் ராஜுக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறேம்மா, நீ கொண்டு போய் கொடு. அவன் நமக்கு எல்லா உதவியும் செய்வாம்மா. அவகட்டும் கொண்டு போய் கொடுத்துறியம்மா. நீங்களும் நம்ம தோழர்களோட சேர்ந்து விழாவுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. இப்ப நான் வந்துடுறேன். சரிங்க. அம்மா, அம்மா எங்க?
சமையல் வேலை என்ன பார்த்து சொல்லிட்டு அவசரமா ஸ்டோருக்கு போயிருக்காங்க. ஸ்டோருக்கா? ஏன் என் சமையல் உங்களுக்கு பிடிக்காதா? சேச்சே, அதுக்கு இல்ல, நம்ம முருகப்ப முதலாளி ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காரு. ஐயோ விழாவுக்கு வர்றதுக்கு நல்ல துணி கூட போட்டுக்க இருக்காது போல இருக்கு. எப்படி பணம் கீழே வந்துருக்கு? சொன்ன மீனா, எங்கம்மா வந்த? அப்பா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ராஜு, மீனா உன்னிடம் வருகிறாள். அவளை காப்பாற்று. இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். முருகப்பா. மீனா, 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 மீனாவுக்கு மயக்கமா இருக்கு. பாத்துங்க. கட்டி போட்டுருக்கேன், ஜாலியா பாத்துங்க. யாரம்மா இந்த பொண்ணு? பஸ் முதலாளி முருகப்பா இல்ல, அவரோட பொண்ணு மீனா. இவளுக்கு தான் நான் பார்த்து சொல்லி கொடுத்தேன். முதலாளி, தொழிலாளர்கள் கூட்டுறவு காலனியை திறந்து வைத்த நமது முருகப்பா அவர்களுக்கு உங்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கடமை இந்த தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் நிறுவனத்தோடு முடிந்துவிடவில்லை. விவசாயம், பால் பண்ணை, பண்டகசாலை, பஞ்சாலைகள் முதலிய எல்லா துறைகளிலும் கூட்டுறவு முறை அமைத்து புதிய சமதர்ம சமுதாயத்தையே தோற்றுவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பிறந்தது ஒரு தொழிலாளியின் மகனாக, நான் வளர்ந்தது ஒரு தொழிலாளியாக, என் கடைசி மூச்சுள்ளவரை நான் போதும் ஒரு தொழிலாளியாகவே. ஆகவே நமது வேண்டுகோளை புறக்கணிக்காமல் நாம் அவருக்கு காணிக்கையாக செலுத்துகிற அந்த நிர்வாக பொறுப்பினை ஏற்று நமக்கு நல்வழி காட்டுமாறு உங்கள் சார்பாக மறுபடியும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மறுக்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நம்ம ராஜி பேசுனதை கேட்டோம். அவருக்கு எப்படி நன்றி செலுத்துறதே தெரியல. தான் சாகிற வரைக்கும் தொழிலாளிகளுக்கு தொழிலாளியாகவே இருந்து உழைப்பேன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட உத்தமனுக்கு வாழ்க்கையில ஒரு துணை வேண்டாமா? அந்த துணை தான் இந்த விஜயா. ராஜி, எழுந்திருப்பா. கொண்டா கொண்டா. ராஜி, இந்தப்பா. இந்தம்மா மாலை மாத்தீங்க. நடக்கட்டும். இதுதான் சந்திரா, நான் தான். நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க. மாலை இருக்க கையில.